தளபதி மாதிரி இருக்கிறேன். சூப்பர் இன்ட்ரோடக்ஷன் சூப்பர்க்கா. அதான் வந்து என்னன்னா அஜித் சார் வந்து ரேஸ்க்கு போயிட்டாரு. இதுக்கப்புறம் ரேஸ் தான் வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ண போறாரு. படம் நடிக்க மாட்டாரு. நீங்க வந்து ரசிகர்கள் வந்து இதுக்கப்புறம் வந்து அஜித் நான் சொல்றது முடிச்சிரு. அதான் அந்த 3 பேர் இருப்பாங்களே, இந்த யாரு அந்த கண்ணு 3 குரங்கு, அந்த குரங்கு சொல்றேன். பேர் அவங்க பேர் தெரியுங்களா? தெரியுமே. சொல்லுங்க. என்ன பேர் ஆச்சு? அந்தகன். அந்தகனா? அந்தகன், நல்லகண்ண, அப்புறம் இன்னொரு தெரியலக்கா. அதே 3 பேர் பேசுவோம். பிஸ்மின்னு சொல்லுவாங்க. அந்த ககுஸ்மி தான். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அவர் வந்து இதுக்கப்புறம் ரேஸுக்கு போயிட்டாரு. இதுக்கப்புறம் படம் நடிக்க மாட்டாரு. அவர் அஜித் பழைய படம் என்னென்ன படம் இருக்கோ அதெல்லாம் நீங்க ரீலீஸ் பண்ணி அஜித் ரசிகர் பாத்துக்கீங்க. இதுக்கப்புறம் படம் நடிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லிருக்காங்க. சரி, அப்படி நாங்க பாக்குறோம். உங்களுக்கு எங்க நோவுது? அதான் அவர் சொல்லிருக்காரு. உங்களோட கருத்து என்னன்னு கேக்குறேன். உங்களுக்கு எங்க நோவுது? உட்காரத்துல எங்க நோவுதா? ஏண்டா உங்களுக்கு ஒரு யூடியூப் நீங்க ஓபன் பண்ணி வச்சா எங்க தலையை நீங்க இஷ்டத்துக்கு பேசுவீங்க. இனிமேல அவர் வரவே மாட்டாரு, அவரு சினிமா இதே முடிஞ்சிச்சு. மத்தவங்க எல்லாம் எவன்டா கேட்டான்? எவன் கேட்டான்? எங்க தலை நெலிஞ்சு ஒடிஞ்சு போனப்பவே மன்றம் வேணான்னு போனவரு எங்க தலை. இன்னைக்கு மாசா கெத்தா இவ்வளோ படம் கொடுத்துட்டு கோடி ரசிகர் இருக்கான். தமிழ்நாடு இல்லாம இந்தியா இல்லாம உலக நாடு அளவுக்கு போயிருக்காரு எங்க தலை. அவரை பத்தி பேசணும். மத்தவங்க என்னடா 3 முண்டைங்கள நீங்களாம் ஆம்பளைங்களாடா? ஒரு ரசிகை நான் கேக்குறேன், நீங்க தில்லாந்தா உன் யூடியூப் சேனல்ல என்ன கூப்பிட்டு நான் கூட பேசுறேன். நீ ஆம்பளைங்களா? 3 பேருமே சும்மா உங்களுக்கு அவங்கிட்ட இவங்கிட்ட எல்லாம் பணம் வாங்கினேன். உங்க யூடியூப் போனோம், நீங்க வந்து பணம் எடுக்கணும், அது எடுக்கணுன்றதுக்காக எங்க தலையை பத்தி பேசுனா அந்த தலையை கிள்ளி எடுத்துரும். நாங்க எல்லாம் சேர்ந்து தலை ரசிக்கணும். ஒரு அளவுக்கு பேசுங்க. என்னவோ சினிமாவே உங்க அம்மா தான் பெத்து போட்ட மாதிரியே பேசுறீங்க. சினிமாவே உங்க அம்மா உங்க அக்கா தங்கச்சி தான் வளர்த்து விட்ட மாதிரியும் எங்க தலைக்கு நீங்க பார்த்து பாவன்னு ஒரு விநியோகத்துக்கு போய் எங்க தலைக்கு வாய்ப்பு கொடுத்த மாதிரியே சொல்றீங்க. பாடு அடிப்போம். பண்ணவே கட் பண்ணாதீங்க, இப்படியே போடுங்க. அது இது வந்து மத்த நடிகர்களுக்கு எல்லாம் கிடையாது, அந்த 3 குரங்குங்களுக்கு தான் இது. வேற என்னப்பா சொன்னா அந்த பாடு? அது என்ன சொல்லிருக்காருன்னா, அவருக்கு அடுத்த படத்துக்கான ப்ரொடியூசரே கிடைக்கல, தேடிட்டு இருக்காங்களா. அவர் கேட்கற சம்பளத்தை கொடுக்க மாட்டாங்களா. அவருடைய மார்க்கெட் லெவல்ல வந்து 50 கோடியில 60 கோடி தான் அவருடைய டாப் 10 எடுத்துட்டா லாஸ்ட்ல இவர் தான் இருக்காரு, அஜித் தான் இருக்காராம். இந்த குரங்குங்க எல்லாம் நடத்துற யூடியூப் எத்தனை ரேங்களுக்கு தான் அது தெரியலங்க. அப்ப வந்து எங்க தலையை பத்தி பேசுற தகுதி இருக்கும். அவனே சொல்லிக்கிறான் பாத்தியா, எங்க தலையை வச்சு படம் எடுக்க தமிழ்நாட்டுல ஆள் இல்ல, ஹாலிவுட்ல இருக்கிறாங்களாம். அவனே சொல்லிக்கிறான். அந்த முண்டங்களே 3 முண்டமும் சேர்ந்து சொல்லிக்குது. ஏண்டா உங்களுக்கு அது கூட புரியல? அப்ப எங்க தலை வந்து ஒரு 100 கோடி 200 கோடியில அடங்க மாட்டாரு. அது 250 கோடியா ஆகுறீங்க, ரொம்ப சந்தோஷம். அடுத்து என்ன சொல்றாருன்னா, இப்போ வந்து அடுத்த படத்துக்கு வந்து ப்ரொடியூசர் வந்து அந்த மேனேஜர் இருக்காருல்ல, அவரே ஒரு ப்ரொடியூசர் வீட்டுக்கு போயிட்டு கதவு தட்டி, ஆமா அவர் கதவு தட்டி கேட்டுனுறாராம், அஜித்தை வச்சு ஒரு படம் பண்ணுங்க கேட்டுனுறான். அதனாலதான் இந்த படம் வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு லேட் ஆகும். அவர் இறக்கி விட்டு வந்துக்கிறானுங்க. ஒரு இவங்க வீட்டு போய் கதவு தட்டும் போது அந்த காரை விட்டுக்கிறானுங்க. அவங்க சொல்லிருக்காங்க. நீங்க இட்டு போய் விட்டீங்களாப்பா? ஓலாவால இருக்கிறீங்களாப்பா? ஓலா ஓட்டுறீங்களா? ஓலா இதெல்லாம் கொஞ்சம் வல்கரா தான் பேசுறான். அப்புறம் நிறைய சொல்லுங்க, அஜித்தை புறக்கணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. நீ யாரு எங்க தலையை புறக்கணிக்க? எங்க தலை நோட்டீஸ் ஓட்ட விட்டாரா இல்ல தெருவா போய் பேனர் போடுங்கன்னு வச்சாரா? என்னடா பண்ணாரு? குடிச்சா என் படம் பாரு, உன் குடும்பத்தை முதல்ல பாரு சொன்னாரா? பத்தி பேசலாம் அப்படியே அடாங்க தெரியல. யூடியூப்ல நீ உட்காந்து அங்கே வந்து செருப்பு கைட்டு நடி போனாங்களாம். அப்புறம் தான் சொன்னாரு. அதே மாதிரி அவர் வண்டி ஓட்டும் போது கூட அடிக்கடி ஆக்சிடென்ட் ஆகுறாரு. அவர் வந்து அஜித் சார் இல்ல, உன்ன மாதிரி இவங்கலாம் இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற அதான் சொல்லிருக்காருக்கா. அவர் வந்து அஜித் சார் இல்ல, ஆக்சிடென்ட் சார்னு சொல்லிருக்காரு. அப்ப கூட ஆக்சிடென்ட் ஆனா கூட ஸ்டாரா தானே இருக்கிறாரு. கீழ வந்து விழலையே, ஸ்டாரா தானே இருக்கிறாரு. நீ வாட்டி அவர் விபத்து பண்ணாலும் அத்தனை வாட்டி அவர் வின் பண்ணிக்கிறாரா? முட்டாப்பையா, நான் வேற மாதிரி சொல்லிடுவேன். அப்புறம்ப்பா நிறைய சொல்லிருக்காரு. நீ சொல்லு தம்பி. என் வாயில இருந்து கேட்டு என்ன கேட்டு போறாங்க. நம்மள இருந்தாலும் பண்ணுவாங்க. சரி, வேற என்ன சொன்னாங்க? அதுதான், அதை விட்டுருங்க. காலைல போவே இல்ல, நாங்க போய் மாத்திரை குடுத்து வந்தோம்னாங்களா? அது சார் பேண்ட் கைட்லாம் கட்டிச்சு நாங்க தான் தோச்சு காய வச்சுட்டு வந்தோம் சொன்னாங்களா? இல்ல அந்த ரேஸ் வண்டி டயர் கூட தொட எங்களுக்கு வக்கு இல்லம்மா.
எங்க அந்த வண்டி டயரை பார்க்க கூட எங்களுக்கு தகுதி இல்லம்மா நானுங்களா சொன்னாருக்கா பப்ளிக்கா சொன்ன முடியாது. பரவாயில்ல என் காதல் காதல் கண்ணு சரி, அக்கா அதை விட்டுருக்கா. இப்ப அஜித் படம் பார்க்க வந்திருக்கீங்க. நீங்க வந்து படம் ரிலீஸ் ஆக ஃபர்ஸ்ட் டைம் அந்த டைம்ல பாத்துருக்கீங்களா அட்டகாசம்? இவ்வளவு விஷயத்த சொல்லி என் மண்டிக்கு ஏத்திட்டு நீ அட்டகாசம் படம் வந்தேன் அவன் அட்டகாசம் பண்ணிட்டு தான் நான் போவேன் சரி, நானு. நீங்க வந்து ஒரு யூடியூப் நடத்துறவங்க, நீங்களாம் ஒரு பேப்பர்ல வேலை செஞ்சவங்க தானே, உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் இருக்கும். நீங்க வந்து உங்களுக்கு பின்னாடி இருக்கிற இந்த மாதிரி சின்ன சின்ன யூடியூப் வச்சு நடத்துற பசங்களுக்குலாம் நீங்க என்ன கத்துக்கணும்? 3 குரங்குங்கள எல்லாரும் வல்கரா பேசுங்க, எல்லாரும் இல்லாத போலாத கதை கட்டி விடுங்க, அப்பதான் உங்க யூடியூப் நல்லா ஓடணும். கத்து கொடுக்குறீங்களா? எங்க தலை எங்க நம்ம கத்து கொடுத்துருக்காரு. முதல்ல உன் குடும்பத்தை பாரு, அப்புறம் என் படத்தை பாரு. ரசிகர் மன்றம் வேணாம், உங்களுக்கு பிடிச்ச படம். ஆனா ரசிகர் மன்றம் இல்லாம 21 வருஷம் கழிச்சு படம் ரிலீஸ் ஆகுது. எவ்வளவு ஜனம் அங்கெல்லாம் பாருங்க, உள்ள எவ்வளவு ஜனம். நீங்களாம் வந்தா நான் இவங்க மேல மூத்த பண்ண மாட்டா, அது காலை தூக்குனா கூட உங்களை பார்த்து கப்புன்னு அடிக்கிட்டு போயிடுண்டா எருமிங்கள. எங்க தலையை பத்தி பேசவும் ஒரு தகுதி இருக்கணும், தராதரமா. நீங்க நல்லா போனோன்றதுக்காக அடுத்தவங்க மேல இந்த மாதிரிலாம் போய் புகாரெல்லாம் தூவக்கூடாது, போய் சொல்லக்கூடாது. ரொம்ப தப்பான விஷயம். உங்களுக்குன்னு ஒரு படிப்பு இருக்குல்ல, உங்களுக்குன்னு ஒரு படிப்பு இருக்குல்ல, உங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குல்ல. உங்களை பத்தி நாங்க வல்கரா பேசினா எவ்வளவு கேவலமா இருக்கோம், எவ்வளவு அசிங்கமா இருக்கும். ஓஹோ, நான் கூட யூடியூப் வச்சு 2 சேரை போட்டு எவனவனா கண்டது பேசலாம்னு நினைச்சீங்களா? அது எல்லாரும் விட்டுடுவாங்க. ஆனா தலை ரசிகர் விடவே மாட்டானுங்க, வச்சு செய்வோம் நாங்களாம் உங்களை மரியாதையா. யாரும் சொல்றீங்க எங்க தலை வந்து இது மாதிரி சினிமா விட்டு போயிடுவாரு, சினிமாவுக்கு வர மாட்டாரு, அவரை படம் பண்ணவே எங்க தமிழ்நாட்டுல யாருமே இல்ல அப்படி இப்படின்னு. எங்க தலைவரை பத்தி பேச, சாரி எங்க தலையை பத்தி பேச உங்களுக்கு என்னடா தகுதி? இது மொத்தா அடுத்தது சொல்றேன், எங்களுக்கு எதிரியா இல்ல, எங்க தலைக்கு எதிரியா இருக்கிறது கூட ஒரு தகுதி இருக்கணும். அந்த தகுதி இல்லாதவங்களாம் எங்க கிட்ட எல்லாம் வந்து வால் ஆட்டக்கூடாது, வேற எதையும் ஆட்டக்கூடாது, இழுத்து வச்சு ஆட்டுவோம். நான் சொன்னா வேற எதுவும் சொல்ல. இந்த கிளி கிளிக்கிறாள் எந்த ஒரு காரியா இருப்பா? நான் என்ன சொல்றேன், நான் எங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்றேன்னா, ஒன்னே ஒண்ணுதான் சொல்றேன். ரெண்டே ரயில் எல்லாரும் புரிய மாதிரி சொல்றேமா? யாருக்கு சொல்றீங்க? அந்த பிஸ்மி, அந்த அந்தனனு, அந்த புறம்பு அந்த அந்த அவசரத்துக்கு பிறந்திருக்கான் ஒருத்தன், அந்த பிஸ்மின் அவனுக்கு தான் இந்த பதிவு. ஏன்னா அவனுக்கு என்னதான் தெரியல, அவனுக்கு மண்மத்தை கக்கலாம். நீ உனக்கு யார்கிட்ட கக்கணும் தெரியாம கக்கிட்டு இருக்கிற. நீ உனக்கு எலும்பு துண்டு போடல, இவர் கண்டிப்பா நீ நினைக்கிற அளவு கிடையாது. உனக்கு 1 ரூபாய் கிடையாது, 100 ரூபாய். அவன் 200 ரூபாய் கொடுத்தா நீ என்ன வேணா பேசுவ. நீ அவனுக்கு ஒன்னே ஒன்று சொல்லிக்கிறேன், ஏதாவது ஒரு உண்மை இருந்துச்சுன்னா அதை ப்ரூவ் பண்ணி. இல்ல எல்லா மீடியாவும் இங்கதான் இருக்கு. ஒன்ட்ட பகிரங்கமா நான் சொல்ற தலை பேச்சு. ஒரு ஆம்பளையா இருந்தா 4 செவத்துல பேசாம என் கூட வந்துட்டு பேசு. நீ முடிஞ்சு பேசிட்டு நீ வந்து ப்ரூவ் பண்ணிட்டேன்னா நான் நீ என்ன சொல்லி கேட்கறோம். ஆனா உனக்கு எதுவுமே கிடையாது, உனக்கு வந்து பொய் மட்டும்தான் இருக்கு. இதே வாய் தான் நிறைய சோர்ஸ் சொல்லிச்சு ஒரு விஷயமும் பொய் தான். சோ அது அந்த எலும்பு அந்த எச்ச நாய்களுக்கு என்னத்த சொல்றது? நான் சொல்றேன், நீங்க அப்படியே மீறி நீ சொல்றதெல்லாம் உண்மை, நீ பெரிய புடுங்கி நான் பேசுறது உண்மைதான், எதுவுமே பொய் சொல்ற மாதிரி அடுத்தது அவனுக்கு கூட தலை ரசிக்கலாம் வரா. என் பேர் சத்யா, பார்ட்னர் பேர் வந்து கோபிஷா. எங்க 2 பேரும் கூப்பிடுங்க, நாங்க வந்து கண்டிப்பா நாங்க வந்து பேசுறோம். அப்படின்னா அடுத்த இன்டர்வியூல வந்து அவரை பத்தி பேசும்போது வந்து உங்க ஆபீஸ் அட்ரஸ் வந்து சொல்லுங்க, நாங்க வந்து பேசுறோம். அப்ப பேசுறோம். இடையில வந்து அவர் வந்து அஜித் புறக்கணிப்புன்னு வந்து ஒரு லாஸ்ட் படத்துக்கு முன்னாடி வர சொன்னாரு. ஞாபகம் இருக்குங்களா? ஆனா அஜித் பத்தி தான் பேசிட்டு இருக்காரு. சோறு தூண்டுங்க, வேற வழி இல்ல அதுங்களுக்கு. ஏன்னா இவரை பத்தி பேசினா தான் வியூஸ் போகுது. அதனால வந்து அந்த மனுஷனை பத்தி ஏதாவது தரங்குறோம் பேசினா வந்து வியூஸ் போகுதுன்றனால அவரை பத்தி தவறா பேசி அதை சரி, அவங்க என்ன சொல்ல வரீங்க? 3 பேரும் என்ன சொல்ல வரீங்க? ஒரு ஆம்பளை, நீ ஒரு ஆம்பளை, நீ வந்து அவசரத்துக்கு போன ஆல்ரெடி மீடியால அவரே சொல்லிட்டாரு. அவசரமா வந்து உனக்கு எந்த நியூஸ் எதுவுமே வரல அப்படின்னா இருந்தனா உடனே வந்துடுறேன். அஜித் புறக்கணிப்போம், அஜித்தை அப்புறம் ஏதாவது கேட்க போறேன் பச்சையா, நான் குழந்தைங்களா பார்க்கணும் அமைதியாகிறேன். சோ வந்துடுறேன்ல. நீ ஒரு ஆம்பளையா இருந்தா எங்க கூட விவாதம் பண்றதுக்கு இவங்க சேனல் ஏதோ ஒண்ணு இல்ல, நீ உங்க சேனல் வச்சிருப்பீங்க நைட் ஆனா பேசுவோம் பத்தியா, அந்த சேனல்ல கூட ஓகே கூப்பிடு வரோம், தைரியமா பேசு, பைக்ல அடிக்கல மாட்டோம், விவாதம் பண்ண தான் வரோம், பேசலாம். அதான் பகிரங்கமா சொல்றோம். இப்ப நீங்க ரெடியா? அதே மாதிரி பிஸ்மி சொல்றாரு, விஜய்க்கு தான் மார்க்கெட் இருக்கு, விஜய் அளவுக்கு அஜித்துக்கு மார்க்கெட். என்ன மார்க்கெட் இருக்கு? இப்போ அஜித் சார் நினைச்சாருன்னா சிம்பிள், ஒண்ணுமே இல்ல. சுரேஷ் சந்திரா ஒரு மேனேஜர், அந்த படத்துக்கு யாரோ ஒருத்தர் ப்ரொடியூஸ் பண்றாங்க, இல்ல ராகுல் ரோமி பிக்சர் கூப்பிட்டு நீ படம் பண்ணு, நான் இன்வெஸ்ட் பண்றேன், சுரேஷ் சந்திரா கோ ப்ரொடியூசரா போடுறேன், எனக்கு 300 கோடி சம்பளம் போடுறான்னு போட்டு பண்ணாருன்னா நீ எங்கடா போய் தூங்குவீங்க? நான் கேக்குறேன் பதில் சொல்ல. இது பண்ண முடியுமா முடியாது? அஜித் சாரால பண்ண முடியுமா முடியாது? சொல்லுங்க. முடியும். ஏன்னா பண்ண மாட்டார் அஜித் சாரு. தன்னைத்தானே பெருமையா பேசிடுவாரு கிடையாது தலை. அதாவது அவரோட படம் எத்தனையோ படம் ஃபிளாப் ஆயிருக்கு, லாபம் இல்லாம போயிருக்கு. இது வரைக்கும் நஷ்டம்னு டிஸ்ட்ரிபியூட்லாம் சரி படத்தை ஏத்தாட்ட யாருமே வந்து நஷ்டம்னு வந்து சொன்னவங்க இது வரைக்கும் யாருமே கிடையாது வரலாற்றுலயே.
ஏன்னா போட்ட ப்ராப்பர்ட்டி எடுத்துருவாங்க தலைப்படத்தை பொறுத்த வரைக்கும். இவங்க வந்து ப்ரொடியூசர் இல்ல அவங்க இல்ல இவங்க இல்லைன்னு சொல்றாங்க. இப்போ உச்சன்னு ஒருத்தர் சொல்றாங்களா, இப்போ அவனை சொம்பு தூக்குறாங்களா அந்த வலை பேச்சு நல்லா கேக்குறான். இந்த படத்துக்கு யார் அந்த எத்தனை கோடி சம்பளம் அந்த படத்துக்கு? 250 கோடி சொல்றாங்களா? யாரா குத்தவனு 250 கோடி நான் கேக்குறேன். யாரா குத்தவனு சம்பளம்? எனக்கு நானே குத்துக்கினேன். அவரோட மேனேஜர் ஜெகதீஷ் கோ ப்ரொடியூசரா போட்டு உனக்கு நீ சம்பளம் குத்துற, அது எப்படி உச்சன்னு கணக்கு வர நான் கேக்குறேன். வேற ஒருத்தர் கூட நான் ஒரு சன் பிக்சர், ஒரு ஏஜேஸ், ஒரு வேல்ஸ், அது போல மத்தவங்க வந்து கொடுக்கணும். மத்தவங்க யாரும் வந்து கொடுப்பாங்க உனக்கு 250 ரூபா. நீ என்ன நச்சு அப்படியே அறுத்து தள்ளிடுற உனக்கு 250 கோடி கொடுத்த நான் கேக்குறேன். மிஞ்சி போனா டான்ஸ் ஆடுவேன், பாட்டு பாடுவேன், ஹீரோயின்ல தடவை பின்னாடி வேற என்ன பண்ணுவேன்? அதுக்கு உனக்கு 250 கோடியா? எவ்வளவு பேரு எவ்வளவு ரிஸ்க் ஸ்டண்ட் எல்லாம் எடுத்து பண்ணி நடிக்கிறானுவா, அவனுக்கெல்லாம் கொடுக்கலாம் சம்பளம். அதே மாதிரி அவர் என்ன சொல்றாரு, விஜய் அவர்கள் வந்து பேன் இந்தியா ஸ்டார், அஜித் வந்து தமிழ்நாட்டை தாண்டி தெரியாதுன்னு வலைப்பேச்சு அவங்க ஸ்பீச் சொல்றாரு. டைலாக் சொல்லிருப்பாரு, ரீல் சொல்லிட்டேன். நான் ஒண்ணு சொல்றேன், பேன் இந்தியா ஸ்டார்ன்றாங்க. பாத்திருப்பீங்க, துபாய் ரேஸ்ல பாத்திருப்பீங்க. இது வரைக்குமே அங்க சீட்ல உட்காந்து ரேஸ் பாக்குற கூட்டம் மக்கள் தொகை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 30 பேர் தானா. அந்த மனுஷன் ரேஸ் ஓட போனாரு துபாய்க்கு, 30,000 பேர் போயிருக்காங்க. ப்ரூஃப் இருக்கு, எல்லாருமே வீடியோ பாத்திருப்பீங்க. அவரு பேன் இந்தியா ஸ்டாரா? நீ இது பணியர்ல வயசு வந்து போன மாதிரி வீட்டுல உட்காந்து நீ மேனேஜர் கிட்ட உங்க மேனேஜர் கிட்ட சம்பளம் வாங்கிக்கிற, நீ பேன் இந்தியா ஸ்டாரா? யாரு உச்ச நடிகர் எல்லாருக்குமே தெரியும், யாருக்கு என்ன வேலைன்னு எல்லாருக்குமே தெரியும். அந்த நாய் என்ன பண்ணுன்னா அவன் கொடுக்குற எலும்பு துண்டுக்கே மாறாட்டான, அவ்வளவுதான். இதான் உண்மை, இதான் ப்ரோ உண்மை. கண்டிப்பா போட்டோ காட்டுங்க ப்ரோ, அந்த கோல்டு காட்டு நல்லா நோட் பண்ணி இந்த விஷயத்த. உச்ச நடிகர்னு சொல்றாருல, வாரிசு துணிவுன்னு ஒரு படம் வந்து கிளாஸுக்கு பொங்கல் டைம்ல, சரிங்களா? நல்லா கேளுங்க இந்த விஷயத்த. வாரிசு துணிவுன்னு படம் வந்து பனையூர்ல எல்லா ஃபேன்ஸையும் கூப்பிட்டு பிரியாணி போட்டாருங்களா இல்லையா? இது உண்மையா பொய்யா? போட்டாரு, பதில் சொல்லுங்க. போட்டாரா இல்லையா? உங்களை தான் மீடியா போட்டாரு, எல்லாமே பாத்தீங்களா? தெரியும், உண்மை குத்திரீங்களா? போட்டாரு. அதுக்கப்புறம் ஒரு படம் வந்து லியோன்னு ஒரு படம் வந்து ஃபேன்ஸ் கூப்பிட்டு பிரியாணி போட்டாருங்களா? போடல. ஏன் போடல? கூட வந்தது தலை. அப்ப யாரு உச்ச நடிகர்? யாரு உச்சம்? நாங்க பேச மாட்டோம், எங்க படம் தான் பேசும். அவார்டு வாங்கினாரு சமீபத்துல, ஜென்டில்மேன் டிரைவர் அவார்டு. ஆமா, அது எப்படி பாக்குறீங்க? அது ரொம்ப லேட்டா கொடுத்துருக்காங்க ப்ரோ. அவரு சினிமால அவர் எப்போ ஜென்டில்மேன் ஆயிட்டாரு. சினிமால ஆரம்ப காலத்துல அவர் ஜென்டில்மேன் தான். அது வந்து ரொம்ப லேட்டா கொடுத்துருக்காங்க தலைக்கு. ஜென்டில்மேன் அவார்டு வந்து அதை எப்போ கொடுத்துருக்க அவார்டு. சமீபத்துல அவர் அஜித் அவர் பேசும்போது விஜய்க்கு வந்து ஆதரவு கொடுத்திருந்தாரு சமீபத்துல. ஆனா அதுக்கு வந்து ஒரு நன்றி கூட சொல்லலை. யாரு சொன்னது ஆதரவு கொடுத்தாரு? எதை வச்சு சொல்றீங்க ஆதரவு கொடுத்தாருன்னு சொல்லுங்க. எதை வச்சு சொல்றீங்க? அவரே பேசுற பாண்டே யாரு என்னோட ஆதரவு வந்து விஜய், அதாவது இருங்க, அதாவது பாண்டே சொன்னாருன்னா, பாண்டே என்ன சொன்னாருன்னா, அஜித்துக்கு வந்து நான் என்னைக்குமே நல்லதுதான் நினைச்சிருக்கேன். விஜய் அதான் சொல்றேன். அஜித் வந்து சொல்லிருக்காரு, நான் வந்து விஜய்க்கு இனிமே நல்லதுதான் நினைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. யார் சொன்னது? தலை சொன்னாரு. அது வந்து தலையோட பெருந்தன்மை. பட் இங்க உண்மை நிலவரம் பாத்தீங்கன்னா, விஜய் வந்து அஜித்துக்கு நல்லது நினைக்கல. இந்த வலை பேச்சு அந்த நாய்களுக்கு காசு கொடுத்து இது மாதிரி தப்பா பேச வைக்கிற. அவருக்கு மார்க்கெட்டே இல்ல. சுரேஷ் சந்திரா படிப்படி ஏறாரு. இந்த நாய்கெல்லாம் போய் பாத்துக்கலாம். சுரேஷ் சந்திரா படிப்படி ஏறினது நான் கேக்குறேன். சொல்லுங்க. அவன் சொல்லுவான், எல்லாத்தையும் பிளாப்னு சொல்லுவான். அவங்க ஓடாத படத்துக்கு 500 கோடி. அதாவது வாரிசு படம் வந்துச்சு, அந்த படத்தை டைரக்டர் காணாமே போயிட்டாரு.